நண்பர்களே வணக்கம். விஜய் பிராக் பேசுகிறேன். 20,000 ரூபா முதலீட்டில் என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டிய பிஸ்னஸ், இது வந்து ஒரு ட்ரெண்டிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொல்ல போகிற பிஸ்னஸ் எல்லாமே புதுசு, பட் அதை பண்ணால் நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு தேவை முதலீடு வெறும் 20,000 ரூபா தான். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு டவுட்ஸ்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் பிஸ்னஸை நான் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவேன். ட்ரான்ஸ்லேஷன் சர்வீசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மாடர்ன் டைம் எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸை பல நாடுகளுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணுறாங்க, சரியா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் அதிகம் இருக்கிறதால அவங்க பிஸ்னஸை சோஷியல் மீடியா மூலம் ப்ரமோட் பண்ணுவாங்க. இதுதான் இப்போ மொமெண்டம் போயிட்டுருக்கு, சரியா? இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இப்போ மாறிட்டு இருக்கு. நிறைய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா 2 விதமாக இதுக்கு பே பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்லி பேசிஸ், எவ்வளோ நேரம் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ ஒரு டிரான்ஸ்லேஷன் கண்டென்ட் கொடுத்தோம்னா அதை எவ்வளோ நேரம் அதுக்காக நம்ம டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவர்லி பேசிஸில் கொடுக்குறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் பேஸில் கொடுக்குறாங்க. எத்தனை வார்த்தைகளை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான துறை அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, நிறைய ஃபாரின் லாங்குவேஜ் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து யூரோப்பில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிறைய இப்போ ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், அந்த மாதிரியான ஸ்பானிஷ், இந்த மாதிரியான லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, சரியா? அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் சர்வீசஸ், பர்டிகுலராக இது ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன் சர்வீஸ். இது நம்ம ஆன்லைன்லேயே பண்ணலாம், இதுக்கு ஆஃபீஸ்லாம் தேவைப்படாது, சரியா? இது வந்து நல்ல இண்டஸ்ட்ரி. யாருக்கெல்லாம் வந்து லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க இதை எல்லாமே எடுத்து பண்ணிக்கலாம். நிறைய கம்பெனிஸ் ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னொன்று என்னென்னா, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் டைம் ஜாப்ஸ் எதிர்பார்க்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நிறைய ஆன்லைன் ஜாப்னு சொல்லி நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம், சரியா? 98% ஆஃப் ஆன்லைன் ஜாப்ஸ் ஃபேக், சரியா? நான் 20 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் பார்த்த விஷயம் 98% வந்து எப்படின்னா சீட்டிங் தான். அப்போ ஜென்யூனான கம்பெனி, ஜென்யூனாக பே பண்ணுற கம்பெனி இருக்கா நம்ம தேடி பார்த்தா ரொம்ப ரொம்ப ரேரான கம்பெனி இருக்குது. இதில் டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம எடுக்கும்போது என்ன மாதிரி கம்பெனி ஜென்யூனான கம்பெனி, அவங்க பே பண்ணுறாங்களா இல்லை இனிஷியல் அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிங்க, எப்போ ஒரு கம்பெனி ஃபேக்கு நமக்கு தெரியணும் அப்படின்னா, நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அமௌண்ட்டு கொடுங்கன்னு கேட்குறானோ அவன் ஒரு ஃபேக், சரியா? இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறானோ அதுக்கு 500 ரூபா கட்டுங்க, 1000 ரூபா கட்டுங்க, 2000 ரூபா கட்டுங்க. எவன் ஒருத்தன் பணம் முன்னாடி கேட்குறானோ அது ஃபேக், சரியா? அதனால் பணத்தை கட்டாதீங்க. இது நல்ல பிஸ்னஸ். அவங்களுக்கு எப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 பேர் வந்தாலே 2000 ரூபா கட்ட சொன்னால் 20,000 ரூபா ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 20,000 நினைச்சு 30 நாளைக்கு எங்கேயோ போயிடுவான். அவன் கம்பெனி ஆரம்பித்து இதே வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால் இந்த டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் ரெப்யூட்டட் கம்பெனியாக நிறைய செக் பண்ணுங்கள். நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வீட்டில் இருந்தே பண்ணலாம். ஆன்லைன் வெறும் ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். லேப்டாப்பும் வந்து மீடியமான ஒரு கனெக்ஷன் இருந்தால் போதும், ப்ராட்பேண்ட் கனெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 1500 rupees ஆகும் ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன், நல்லா மேக்ஸிமம் ஸ்பீடு எடுத்திங்கன்னா. ரெண்டாவது வந்து யாரெல்லாம் லாங்குவேஜில் ஸ்ட்ராங் இருக்கோ, நாட் ஓன்லி இங்கிலீஷு, இப்போ நான் திருப்பி சொன்ன மாதிரி தான் ஸ்பானிஷோ, ஜெர்மனோ, ஃப்ரெஞ்சோ இருக்கவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் இருந்தே பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போக முடியாதவங்க, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கவங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப வேகமாக வளர்ந்து வர்ற துறை. இதை நீங்கள் கற்றுக்கிட்டு இதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட லாங்குவேஜும் டெவலப் ஆகும், அதே சமயம் உங்களோட நேரமும் பணமாக மாறும், சரியா? நண்பர்களே, டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 20 ரூபாய் முதலீட்டில் மேக்ஸிமம். அதுக்கு எதுக்கு முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆஃபீஸ் போட்டு நம்ம பண்ணும்போது அதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். அதுக்காக தான் அந்த 20,000 நான் சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸ் போடுறது அப்படின்னா எவ்வளோ கம்மியான அட்வான்ஸ் கொடுத்து பண்ணலாம், கம்மியான ரெண்ட்டுக்கு எடுத்து பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20,000 அதிகபட்சம் 30,000 to 50,000 வரைக்கும் வரும். அப்படி என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா பெஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் கூட நம்ம ஆரம்பிக்கலாம். வீட்டில் இருந்தே கூட அதை பண்ணலாம். பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. See you on top.